ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மிஸ்டர் ஜேகே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த சேனல் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இதில் வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அதை பற்றி வீடியோ போடவும் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அந்த என்ன அப்ளிகேஷன்னா டாஸ்க் ரிமைண்டர். அதை எப்படி டவுன்லோட் பண்ணலான்றத ஃபர்ஸ்ட்டு நான் காட்டிடுறேன். இந்த யூஆர்எல் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆர் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். இது வந்து டைரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடும். இது நான் கிரியேட் பண்ண பேஜ் தான் இதுவும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஆப்போட ப்ரிவ்யூ நீங்கள் இங்கேயே நான் கொடுத்துருக்கேன். இங்கேயே வந்து உங்களுக்கு அந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக ஒரு அதில் என்னெல்லாம் இருக்குன்றத நான் இங்கே ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ப்ரிவ்யூவில் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்பை பற்றி எதுக்கு இது யூஸ் ஆகுதுன்றதை நான் மெயினாக போட்டிருக்கேன். இப்போ வீடியோலேயே சொல்லிடுறேன். அப்புறம் இந்த யூஆர்எல் எல்லாம் கொஞ்சம் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஏன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த யூஆர்எல் வந்து தேவைப்படும். இதுதான் இந்த ஆப்பை பற்றி மோஸ்டாக. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஃபியூச்சரும் நான் iOSக்கு வர மாதிரி டெவலப் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணோடனே அது உங்கள் டிவைஸில் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகும்போது ஸ்கேன் ஆகும். அதை பார்த்துட்டு வந்து ஸ்கேனில் ஆகுது, எனக்கு எந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகலையே, இது ஸ்கேன் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணலை. ஸோ ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணாத ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனால அது வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஸ்கேன் பண்ணும். நம்ம எதனா மற்ற ஆப் வந்து காப்பி பண்ணியிருக்கோமான்றதை வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ இது வந்து எந்த விதத்துலேயும் பிரச்சனை கிடையாது. இது வந்து முழுக்க வந்து உங்களோட ஓன் டிவைஸில் மட்டும்தான் இருக்கும். இதில் நீங்கள் என்டர் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து உங்கள் டிவைஸில் மட்டும் தான் இருக்கும். நான் இது எந்த க்ளவுட் கூட கனெக்ட் பண்ணலை. இதை நீங்கள் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அதை தான் வந்து மொத்தமே வந்து உங்களோட ஓன் டிவைஸ்க்குள்ளே மொத்தமாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப்பை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ண டேட்டாஸ்லாம் இருக்காது. ஏன்னா முழுக்க உங்கள் டிவைஸில் மட்டும் தான் இருக்குன்றதுனால. அதனால வந்து இது ரொம்ப செக்யூராக இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். இது நான் எதுக்கு கிரியேட் பண்ணேன்னா, நான் மோஸ்ட்டாக வந்து நிறைய ஸ்டீக்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து ஒரு ஸ்டீக்கு அதை வந்து யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா போட்டிருப்பேன். ஒரு ஹேக்கத்தானில் பிஸியாக இருந்தேன். அந்த ஸ்டீக்கு இருந்ததை மறந்துட்டேன். அன்றைக்கி வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிலேவா ஒரு 12 அந்த ஸ்டீக் முடியும்னா, நான் 12:05 சம்திங் ஏதோ பார்த்துருக்கேன். உள்ளே போனால் மொத்த ஸ்டீக் ஒரு 100 டேஸ் கிட்ட ஸ்டீக் வச்சுட்டுருந்தேன். மொத்தம் போயிடுச்சு. அது எனக்கு அந்த டைம் வந்து ஐயோ இத்தனை நாள் பண்ணது வேஸ்ட் ஆகிடுச்சு. யாருன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஞாபகப்படுத்தி இருந்தால் ஞாபகம் வந்துருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லி வச்சா அவங்க சம்டைம்ஸ் அவங்க இருந்த ப்ரெஷரில் அவங்க மறந்துடுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷனாக பில்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இந்த அப்ளிகேஷன் நான் பில்ட் பண்ணேன். அதோட எனக்கு இந்த அப்ளிகேஷன் கூட நிறைய தாட்ஸ் இருந்தது. எனக்கு நிறைய வேணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய இருந்ததுனால அதெல்லாத்தையும் நான் ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குன்றத வந்து பார்ப்போம். இப்போ இந்த அப்ளிகேஷன் உள்ளே வந்தோடனே வந்து உங்களுக்கு வந்து அதில் பார்க்க முடியும். ஒரு கிளாக் ஒன்று இருக்கும். கிளாக் வந்து பேசிக்காக எதுக்கு வச்சுன்னா, அதில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கிளாக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் வந்து அதில் டைமர் வரும். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். சரி, ஓகே, கீழே பார்ப்போம். கீழே வந்தீங்கன்னா மிஷன் கியூன்னு ஒன்று இருக்கும். ரொட்டீன், டாஸ்க், ஈவெண்ட்டு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் எதுக்கு பண்ணேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ண ரொட்டீன்றது வந்து நம்ம டெய்லி ஒரு டாஸ்க் பண்ணுறோம். லைக் நான் இதில் ஜிம் ஆட் பண்ணி வச்சுக்கோன்னா, இப்போ நான் டெய்லி ஜிம் போகிறேன் வச்சுக்கோங்க. அந்த டைம் வந்து எனக்கு ஏதோ ஒரு சம் டேட் ஏதோ ஒரு ப்ரெஷர் நம்ம மறக்க மாட்டோம். லைக் அந்த டைமிங்க்கு நம்ம கரெக்டாக கிளம்பணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம அந்த டைமிங்க்கு யாருன்னா அதே டைம் ஆகிடுச்சுனா கிளம்புடா அப்படின்னு சொன்னால் இதாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ருட்டீனோட டைம்ஸ் வந்து இதில் நம்ம அலர்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதில் ஜிம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்னா, கரெக்டாக நான் செட் பண்ணி வச்ச டைம் வந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து நீ வந்து ஜிம் போகணும்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்ச டைம். ஸோ நீங்கள் கிளம்புன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து டாஸ்க்ன்னு இருக்கு. இப்போ நான் லைக் அந்த டாஸ்க்கில் வந்து நான் சொன்னல ஸ்டீக்ஸ் எல்லாம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் எதனா பண்ணணும். லைக் இந்த டைமில் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, நான் இன்னைக்கு முடிக்கணும். இந்த டைம் இந்த ஸ்டீக் போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த டாஸ்கில் நான் போட்டுருவேன். ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 24 அன்னைக்கு நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் மந்த்து 3 அன்னைக்கு நான் ஒரு ஈவெண்ட் போகிறேன் அப்படின்றத வந்து நான் அந்த ஈவெண்ட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணேன்னா, எனக்கு அந்த ஈவெண்ட் அன்னைக்கு இதில் வந்து கேலண்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த கேலண்டரில் வந்து அது மார்க் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஈவெண்ட் அன்னைக்கு நோட்டிஃபை பண்ணுவோம். கீழே வந்து அப்கமிங் சிடிஎஃப்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அந்த சிடிஎஃப் வந்து நான் இந்த ஆப்பில் வந்து நான் முழுக்க பண்ணது வந்து கொஞ்சம் வந்து சைபர் செக்யூரிட்டிக்காக நான் பண்ணேன். இந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும்.
சிடிஎஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ctftime.orgன்ற சைட்டில் வந்து அப்கமிங் என்னென்ன ஆன்லைன் சிடிஎஃப்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அந்த சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம நிறைய ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாத்தையும் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். நான் நிறைய ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் மறந்துடுவேன். பண்ணதையே மறந்துட்டு இருந்துருவேன். ஸோ அதை நான் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கும் இதில் அதை ஆட் பண்ணிட்டேன். லைவாக வந்து என்னென்ன அப்கமிங் சிடிஎஃப்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிடும். நான் இந்த ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு நான் இதில் காட்டிருக்கேன் பாருங்க. அது ப்ரெஸ் பண்ணனா டேரெக்டாக அந்த சைட்டுக்கு போயிடுது. அதே மாதிரி எல்லா சிடிஎஃப்க்கும் அதான் லைவாக வர அப்கமிங் வர சிடிஎஃபோட லைவாக என்னென்ன சிடிஎஃப்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நான் இங்கே இந்த ஆப்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு மெனு, அந்த கேலண்டர் மெனுன்னு வச்சிருக்கேன். அந்த கேலண்டர் மெனு நான் எதுக்கு வச்சேன்னா, அந்த கேலண்டரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு கேலண்டர் பேஜ் போகும். அந்த கேலண்டர்ஸ் பேஜில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் டேட்டா வந்து அதில் வந்து ஆட் ரிமைண்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம் ரிமைண்டரை. உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து என்ன டேட்டில் உங்களுக்கு என்ன ஈவெண்ட் ஸ்டோர் பண்ணணுமோ அதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து டைரெக்டாக வந்து உங்களோட அந்த ஈவெண்ட் ரிமைண்டர் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு அது ஷோ ஆகிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், த்ரெட் ஃபீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து அந்த லைவாக வந்து அந்த சிடிஎஃப்ஸ் எல்லாமே அப்கமிங் என்னென்ன சிடிஎஃப்லாம் வருதோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிப்பேன். அதில் நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஈவெண்ட் ரிமைண்டரோட இடத்துல வந்து உங்களுக்கு அது ரிமைண்டர் வந்து மார்க் ஆகிடும். கரெக்டாக உங்களுக்கு அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். அதுக்கு தான் நான் மெயினாக அதை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரோபோட் சிம்பிள் இருக்கும். அந்த ரோபோட் சிம்பிள் நான் எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து சேட்பாட்டை ரெஃபர் பண்ணுறது தான் அது அங்கே அந்த ரோபோட் சிம்பிள் வச்சுருக்கேன். இந்த சேட்பாட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஐயோ ஒர்க் ஆகல, இன்னும் இவன் ஒழுங்காக பண்ணல, ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி பண்ணிக்காதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை பார்த்து வச்சுக்கோங்க நான் சொல்லியிருப்பேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் தான் லைவாக வந்து ஏபிஐக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். நான் இதில் ஏஐ இன்டிகிரேட் பண்ணலாம். அது எனக்கு சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமையும் போகலாம். நான் டைரெக்டாக இது பண்ணியிருந்தேன்னா எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அது ஒர்க் ஆகாமல் போய்டும் சம் கேசஸில். ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஏபிஐக்கு எதனா இருந்ததுன்னா அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் பண்ணேன். உங்களுக்கு அப்படி ஏபிஐக்கு எதுவுமே இல்லைன்னா நான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அங்கேருந்து ஏபிஐ வந்து கீ எடுத்து வந்து இதில் போட்டு நீங்கள் அந்த ஏபிஐ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு ஷார்ட்ஸாக கூட போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் அந்த ஏல மெசேஜ் பண்ணிங்கன்னா நார்மலாக சாட்பாட் எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி மெசேஜ் பண்ணோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபியூச்சருக்கு போவோம். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து டேட்டா வாலெட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். எதுக்குடா இந்த டேட்டா வாலெட் அப்படின்னு கேட்டால், இந்த டேட்டா வாலெட் எதுக்குன்னா இப்போ நம்ம எதோ நோட் பண்ணணும், லைக் ஏதோ நம்ம ஒரு பாஸ்வேர்டு வந்து ஏதோ மறந்துட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம டைரியில் எழுதியிருப்போம். டைரியில் எழுதி வச்சா அது எங்கன்னா மிஸ் ஆகிடும், அதனால அது போய்டும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த டேட்டா வாலெட் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அங்கே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பர்சனலாக எதுனா நம்ம இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி போடுறோன்னா அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த வேலெட் வந்து இப்போ உங்கள் மொபைல் யாரை எடுத்தாலும் இப்போ அந்த சாட்டில் பார்த்தா உங்கள் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருமே, நீங்கள் சேவ் பண்ணி வச்ச டேட்டாலாம் தெரிஞ்சிருமே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை வந்து லாக் பண்ணிக்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பின் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க டேட்டா வந்து உங்களால் படிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இது சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதனா முக்கியமான டேட்டாஸ் இப்போ ஏதோ ஒரு டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து படிச்சிருக்கீங்க, ஒரு சைட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க, அந்த சைட் வந்து போயிடும், யாருக்குன்னா ஷேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பர்சனல் சாட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் நோட் பேட் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். தேவையில்லாத பிரேவ் குப்பை மாதிரி என்ன பண்ணியிருப்போன்னா எல்லாத்தையும் அந்த இடத்துல போய் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதனா வேணும்னு தேவைப்படுது. ஸோ இந்த டேட்டா வரட்டுன்றது வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் நான் எனக்கு எதனா டேட்டாவை ஸ்டோர் பண்ணோன்னா இதில் வந்து நான் டைப் பண்ணி வச்சேன்னா லைக் இங்கே பாருங்கள் ஐஎம் ஜெயிக்கிறேன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கல, அது போட்டேன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து நான் போடுற டேட்டா வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி இந்த க்ரிடென்ஷியல்ஸ் அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்ஸ் அதை மாதிரி எதனா போடுறீங்கன்னா அதை வந்து செக்யூராக லாக் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இது முழுக்க உங்களோட ஓன் மொபைல் ஸ்டோரேஜில் மட்டும்தான் இருக்குது.
ஒன்ஸ் நீங்க அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா வந்து நீங்க சேவ் பண்ண வச்சது எல்லாமே டெலீட் ஆயிடும். ஸோ அதனால இது ரொம்ப செக்யூரா தான் இருக்கும். அதே சமயம் நீங்க டெலீட் பண்றதுக்கு முன்னாடி உங்க டேட்டாஸ் எல்லாம் வந்து சேஃபா வேற இடத்துல செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுங்க இந்த ஆப்புங்க. இதுல எதனா ஸ்டோர் பண்றீங்கன்னா அதை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓவராலா இதுதான் இந்த ஆப்ல இருக்க ஃபியூச்சர்ஸ்னா ஓவராலா இதுதான் இந்த ஃபியூச்சர்ஸு. அதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ்லாம் நான் சொன்னல ஆல்ரெடி ஏபிஐக்கு போடுறது இந்த இடத்துல பாருங்க. இந்த இந்த இடத்துல நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பாருங்க. கமிட் கீன்றதுக்கு மேலே வந்து டாட்டா இருக்குல்ல, நான் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து என்னோட ஏபிஐக்கு போட்டு வச்சிருக்கேன். நான் அங்கே கீழே அந்த அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற இடத்துல அந்த அபோட் பேஜில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஓப்பன் ரவுட்டர். அந்த ஏஐ வந்து அவங்க ஃப்ரீயாக கிரெடிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அங்கேயே வந்து நியூ கீ கிரியேட் பண்ணி அது உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது நான் ப்ராப்பராக எப்படி பண்ணணுன்றது ஒரு வீடியோ ஷார்ட்ஸாக வந்து போடுறேன். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுக்கணும். இந்த கீயை இங்கே போட்டுட்டு கமிட் கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அது இந்த ஆப் கூட வந்து அந்த கீ வந்து கனெக்ட் ஆகிடும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ரவுட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபால் பேக் ஆகிக்கும். ஒரு மாடல் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மாடலுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். அதுக்கு நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட்டோ ஃபால் பேக் மெத்தட் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏயும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். செட்டிங்ஸ்லேயே வந்து நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ஆப்பில் வந்து இதை வந்து தீம்ஸ் மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு 4 டிஃபால்ட்டாக ஒரு 4 தீம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த டார்க்காக அந்த மெனுவில் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் 4 செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓவராலாக இந்த ஆப் வந்து இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் இப்போ அந்த லாஸ்ட்டாக அந்த கிளாக் வந்து காட்டுறேன். அது பாருங்கள். அந்த இடத்துல வந்து நான் அந்த கிளாக் அப்படிப்பட்ட அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணனா அது டேரெக்டாக வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி இங்கே நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். அந்த டாஸ்க்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை ஏதோ ஒரு பர்சன் சால்வ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமர்ஸ் இருக்கணும்னா அது நீங்கள் தனியாக ஒரு ஆப் போகணுன்றது இல்லை. இங்கேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஜிம்னு சொல்லிட்டு நீங்கள் ரொட்டீனில் ஆட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நேரத்தில் வந்து இவ்வளோ நேரம் ஜிம்முக்கு போகணுன்னா அந்த ஜிம் நீங்கள் மார்க் பண்ண இடத்துலேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அங்கே ஒரு டைமர் ஓடும். அது வந்து அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இத்தனை செகண்ட்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் இந்த ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டு இவ்வளோ செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு டைமர் வச்சுட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஓவராலாக இதுதான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து இப்போது நிறைய சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து நீங்கள் இந்த ஆப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன். அது மூலமாக வந்து நான் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் அதை அப்டேட் வந்து நான் அந்த வெப்சைட்லேயே வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அது என்னோட வெப்சைட் தான். நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்குனே வந்து அந்த வெப்சைட் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த அப்டேட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பற்றி சஜஷன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அது நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட்ஸ் எது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் போடலாம், என்னெல்லாம் போடணும் அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் லாஸ்ட் வீடியோ வந்து எம்சிபி சர்வர் வந்து செட்டப் பண்ணி காமிச்சிருப்பேன். நிறைய பேருக்கு வந்து இன்னும் வரை எம்சிபி சர்வர்ஸ் அப்படின்னா எம்சிபினா என்ன, பேசிக்காக எம்சிபின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு அந்த எம்சிபி சர்வர்னா என்ன, அது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நான் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை வந்து தெளிவாக ஃபுல் செட்டப் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணுறது வந்து சொல்கிறேன். செட்டப்னா வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக இல்லை, நார்மலாக எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் செட்டப் பண்ணி பார்க்கணும் அப்படின்றவங்க கூட எனக்கு நீ கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஈஸியாகவே சொல்லிடுறேன். ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.